ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். உள்ளி வடை டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க இந்த உள்ளி வடை. இது செய்கிறதுக்காக நம்ம டீ கடையில் செய்கிற மாதிரியே பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அதனால் மைதா மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான பொருட்களில் மெயின் இன்க்ரீடியண்ட் நம்மளோட பெரிய வெங்காயம் தாங்க. இதை நல்ல மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். தேவையான மற்ற பொருட்கள் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, பெரிய வெங்காயத்தில் அந்த தண்ணி வரும். அதனால் கட் பண்ணின உடனேயே மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணின உடனேயே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பவுலில் நம்ம வச்சுக்கணும். அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளி வடை நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்படி நாங்கள் 15 நிமிஷம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்து இந்த பவுலில் சேர்த்துருக்குறோம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், அப்புறம் பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது உள்ளி வடை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பொடி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் முழு பெருஞ்சீரகம் தான் இதோட டேஸ்ட்டே. இங்கே நம்ம டீ கடையில் செய்கிற மாதிரியே செய்கிறதுனால மைதா மாவு அந்த ஒரு நல்ல பைண்டிங்காக நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அது நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக நம்ம மைதா மாவு சேர்க்குறோம். சிலர் இதில் கொஞ்சம் கடலை மாவும் மைதா மாவும் கலந்து போடுவாங்க. ஒருவேளை மைதா மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னா மைதா மாவு தாங்க ஆட் பண்ணணும். அப்புறமா இதில் டேஸ்ட் கொடுக்குற இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னா பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டு பார்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம். அதை பிழிஞ்சு தான் நம்ம தண்ணி எடுத்து மாற்றியிருந்தோம். அதனால் உப்பு கரெக்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணாதாங்க இந்த உள்ளி வடை டேஸ்ட்டே. ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு தவா வச்சு அதில் பரவலாக எண்ணெய் ஊற்றி கொடுத்து இந்த மாதிரி தட்டின வடைகளை போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தோங்க. டீப் ஃப்ரை பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உள்ளி வடை. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஆனியன் கட் பண்ணும்போது சில நேரத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இடையில விழுந்துடும், லாஸ்ட் பீஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நல்ல மெல்லிஸாக நீல வாக்கில் இருக்கிற ஆனியனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோனாலும் உள்ளி வடை நல்ல கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். இது வந்து நல்ல மைதா மாவில் பைண்ட் பண்ணி வச்சுருக்கறனால அதை உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்து கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இடையில அந்த வெங்காயம் வெளியில் வரும். அதனால் அந்த இடத்த மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அழகாக இதை ஷேப் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே வந்து ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், எண்ணெய் சூடாக இருக்கணும். வடை போட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். இல்லைன்னா அதோடைய அவுட்டர் போர்ஷன் வந்து நல்லா மொறுன்னு ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும். ஏன்னா நம்ம மாவுகள்லாம் சேர்த்துருக்குறோங்க. மைதா மாவு, சிலப்போ கோதுமை மாவு, கடலை மாவுலாம் சேர்த்துருந்தோன்னா அந்த மாவு வந்து வேகாமல் சில நேரத்தில் இடையில பச்சை மாவாக இருக்கும். அதனால தான் நம்ம சிம்மில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப எண்ணெயோட சூடு கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளேம் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. 2 சைட்லேயும் நல்ல ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா உள்ளி வடை ரெடி. சூடான டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன் இந்த உள்ளி வடைங்க. பொதுவாக இங்கே பக்கோடா அந்த மாதிரி செய்வோம். வெங்காய பக்கோடா அந்த மாதிரி மெல்லிஸாக நறுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து போட்டு செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி உள்ளி வடை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் கண்டிப்பாக செய்யலைன்னா செஞ்சு பார்க்கலாம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். எங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் தந்திருக்கிறீங்க, எங்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி உள்ளி வடை செஞ்சு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.